அவசியம் திருக்குறள் படிங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, விளக்கம் சொல்லிக் கொடுங்க, அதில் உள்ள அர்த்தத்தை சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு வரும். அது சொல்கிறதால பிள்ளைங்களுக்கு ஒரு பாச உணர்வு ஏற்படும். நட்பை பற்றியும், வீடு, மக்கள், மனைவி, குடும்பம், ஒரு கெட்டவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது எல்லாம் அதில் வருது. கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகாரம் 82 போட்டிருக்கேன். மானம். அதிகாரம் 97, குறள் 961. இன்றியமையாச் சிறப்பின ஆயினும் குன்ற வருப விடல். இன்றியமையாச் சிறப்பின ஆயினும் குன்ற விடல். இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருப விடல். விளக்கம். இன்றியமையாத செயல்களே ஆயினும் அவற்றால் குடிப்பிறப்புக்கு தாழ்வு வருமானால் ஒருவன் அச்செயல்களை செய்யாது விடுதல் வேண்டும். மானம். அதிகாரம் 97, குறள் 962. சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர். சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர். விளக்கம். புகழையும் மானத்தையும் விரும்புகின்றவர் புகழ் தேடும் போதும் இழிவு தரும் செயலை செய்ய மாட்டார். அதிகாரம் 97, பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. குறள் 963. அதிகாரம் 97, பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. நல்ல குடியில் தோன்றியவர் செல்வம் பெருகிய காலத்தில் யாவருக்கும் வணங்கி நடத்தல் வேண்டும். செல்வம் குறைந்து வறுமை உண்டான காலத்தில் தாழ்வு வராதபடி உயர்ந்த ஒழுக்கமுடையவராக வாழ்தல் வேண்டும். அதிகாரம் 97, மானம். குறள் 964. தலையின் இழிந்த மயிரனையார் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. தலையின் இழிந்த மயிரனையார் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. விளக்கம். நல்ல குடியில் பிறந்த மனிதர் தம் நிலையிலிருந்து தாழும்போது தலையிலிருந்து வீழ்ந்த மயிர் போன்றவராவார். அதிகாரம் 97, மானம். குறள் 965. குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணையாச் செயின். குன்றின் அணையாரும் குன்றின் அணையாரும் குன்றி அணையாச் செயின். விளக்கம். குடிப்பிறப்பால் மலை போல உயர்ந்தவராயினும் தாழ்வு வருவதற்கு காரணமான செயல்களை ஒரு குன்றுமணியின் அளவு செய்தாலும் தாழ்ந்து விடுவர். அதிகாரம் 97, குறள் 966. மானம். புகழின்றால் புத்தேல் நாட்டு உய்யாதல் என்மற்று இகழ்வார்பின் சென்று நிலை. புகழின்றால் புத்தேல் நாட்டு உய்யாதல் என்மற்று இகழ்வார்பின் சென்று நிலை. விளக்கம். மானத்தை விட்டு தன்னை இகழ்கின்றவர் பின் சென்று நிற்பது இவ்வுலகில் புகழ் உண்டாக்காது, தேவர் உலகத்துக்கு செலுத்தாது.
பின்பு ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும்? மானத்தை விட்டு தன்னை இகழ்கின்றவர் பின் சென்று நிற்பது இவ்வுலகில் புகழ் உண்டாக்காது, தேவர் உலகத்துக்கு செலுத்தாது. பின்பு ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும்? அதிகாரம் 97 மானம். குறள் 967. ஒட்டார் பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. ஒட்டார் பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. விளக்கம். தன்னை இகழ்பவர் பின் சென்று ஒருவர் உயிர் வாழ்வதை விட தனது நிலைக்கே நின்று இறந்தான் மிக எனப்படுதல் நல்லது. தன்னை இகழ்பவர் பின் சென்று ஒருவன் உயிர் வாழ்வதை விட தனது நிலையிலேயே நின்று இறந்தான் மிக எனப்படுதல் நல்லது. அதிகாரம் 97 மானம். குறள் 968. மருந்தோ மற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை மருந்தோ மற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்து. மருந்தோ மற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்து. விளக்கம். மானம் அழிந்த போது உயிரை விடாது உடம்பை காக்கும் வாழ்க்கை இரவாமைக்கு மருந்தாகுமோ? மானம். அதிகாரம் 97 குறள் 969. மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பார் மானம் வரின். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பார் மானம் வரின். தன் மயிர்த்திரளில் ஒரு மயிர் நீங்கினாலும் உயிர் வாழாத கவரிமானை போன்றவர் தன் மானம் அழியின் உயிரை விடுவார். மானம். அதிகாரம் 97 குறள் 970. இளிவரின் வாழாத மானம் உடையார் ஒளிதொழுது ஏத்தும் உலகு. இளிவரின் வாழாத மானம் உடையார் ஒளிதொழுது ஏத்தும் உலகு. விளக்கம். மானம் இழந்தால் உயிர் வாழ முடியாத மனமுடையவரது புகழை உலகத்தவர் வணங்கி துதிப்பர்.